ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரி நைட் டின்னருக்கு சப்பாத்தியே போட்டலாம்னு சொல்லிட்டு மாவு பசு வச்சாச்சு. லைட்டாக அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சிடலாம். இதுக்கு சைடிஷாக வெஜிடபிள் குருமா தான் ரெடி பண்ண போகிறேன். பட்டாணி, பட்டர் பீன்ஸ், காலிஃப்ளவர், கேரட் எல்லாமே இருந்தது. இது ரெடி பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸையும் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றோம்னா மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடும். கையோட சப்பாத்தி மாவை எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு தனியாக உட்காந்தோம்னா டைம் ஆயிரும் சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சாச்சு. அதுக்குள்ளே குக்கர் விசிலும் போயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் தூவி இறக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடும். 2 தோசைக்கல் வச்சு எல்லா சப்பாத்தியும் மொத்தமாக போட்டு எடுத்துட்டேன். அதுக்குள்ளே வீடு ரொம்ப வெக்காயிருச்சு. சரி எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். சப்பாத்திக்கு வெஜ் குருமா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.